strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேர்ட் ஓடிஐ அட் அகமதாபாத் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் ஓடிஐல இந்தியா தரமா 142 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி சீரீஸையும் 3-0 ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க இங்கிலாண்ட. ஸோ நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குங்க இந்தியா பொறுத்த வரைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, T20 சீரீஸ்ல 4-1 வின் பண்ணாங்க. இப்போ ஓடிஐ சீரீஸை 3-0 வின் பண்ணிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ ஃபர்கட்டபிள் டூர் ஃபார் இங்கிலாந்து, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா இந்தியாவுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குங்க. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல 3 கீ பிளேயர்ஸ் ரெஸ்ட் கொடுத்தாங்க. அதாவது ஜடேஜாவா இருக்கட்டும், ஷமியா இருக்கட்டும், as well as வருண் சக்கரவர்த்தி அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரி ஆயிட்டாரு. ஸோ அதுக்கு பதில் 3 பேர் உள்ள வந்தாங்க, குல்தீப், ஹர்ஷதீப் சிங் அண்ட் வாஷிங்டன் சுந்தர். வந்தவங்க எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் அதை விட பாத்தீங்கன்னா நம்ம ஹைலைட் பண்ணி சொல்ல போற விஷயம் சுமன் கில்லோட ஃபென்டாஸ்டிக் 7th ODI 100. அதுவும் அவரோட ஃபேவரட் கிரவுண்ட்ல அடிச்சாரு. கண்டிப்பா அகமதாபாத் பிச்சினாலே ஜென்ரலா சுமன் கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அண்ட் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே அவர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு, இந்த மேட்ச்ல செஞ்சுரி. ஸோ டிசர்வ் டு கெட் தட் மேன் ஆஃப் த சீரீஸ். இந்த சீரீஸ் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சுமன் கில் நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாரு. அதாவது நம்மளோட மக்கள் கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தி ஜென்ரலி யூஸ் டு மிக்ஸ் த ஃபார்மட்ஸ். அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல வேணா ஸ்ட்ரகிள் ஆயிருக்கலாம், T20 வேணா ஒரு டிபிக்கல் T20 பிளேயரா இல்லாம இருக்கலாம், நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா ஓடிஐ கிரிக்கெட்னு வரும்போது இந்த சீரீஸ்க்கு முன்னாடி அவர் பாத்தீங்கன்னா ஓவராலா 58 ஆவரேஜ் பண்றாரு. 58 ஒருத்தன் ஆவரேஜ் வச்சிருக்கானா அவன் சும்மா என்ன மொக்கையா விளையாட்டு போயிருக்கான்னு அர்த்தமா? அதே மாதிரி சுமன் கில் விளையாடின ஆப்பனன்ஸ் யார் வராங்களோ அவங்களோட தான் விளையாட முடியும். அது ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், நியூசிலாண்டா இருக்கட்டும், இல்ல ஹூம்ஸ்எவர், அது ஒண்ணுமே சுமன் கில்லோட இஷ்யூ கிடையாது. இல்ல யார் ஆப்பனன்ஸ் வராங்களோ அவங்களோட தான் நீங்க ரன் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் வேர்ல்ட் கப்லயும் பாத்தீங்கன்னா 2023 வேர்ல்ட் கப்ல டெங்குக்கு அப்புறம் 2-3 நாக் நல்லா விளையாடுனாரு. பட் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா விளையாடல. பட் ஸ்டில் செமிஃபைனல்ஸ்ல ஒரு 80 ரன்ஸ் அடிச்சாரு நியூசிலாண்டோட. சோ அதுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கிரிட்டிசிசம் அவர் ஃபேஸ் பண்ணாரு. அதுதான் அவரோட முதல் வேர்ல்டு கப்பும் சரி. சோ சம்டைம்ஸ் நம்ம ஓவர் போர்ட் ஆயிடுறோம். புரியுதா உங்களுக்கு? எண்ட் ஆஃப் த டே ஒரு ஃபார்மெட்ல ஒரு பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கானா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும் மக்களே. அதை தான் இப்ப ப்ரூவ் பண்ணிருக்காரு சுமன் கில்ன்றதை நான் சொல்லுவேன். சோ அட்லீஸ்ட் இனிமேட்டாவது இஸ் அ குட் 50 ஓவர்ஸ் பிளேயர்ன்றதை நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆல் ஃபைன். புரியாதவங்களை நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எண்ட் ஆஃப் தி டே இந்தியா வின் பண்ணணும், இந்தியாவுக்கு பிளேயர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணணும். தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் இது ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஒன்ஸ் அகைன் பெர்ஃபார்ம் வெரி பேட்லிங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டூர் இஸ் அ ஃபர்கட்டபிள் டூர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா இந்த டூர் அவங்க மேக்சிமம் மறந்துடணும்னு தான் நினைப்பாங்க. அதாவது ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இந்த இங்கிலாந்து பிளேயர்ஸ் கிட்ட மைக்க கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்க பேட்ல மட்டும் பேஸ்பால் விளையாடுறது இல்ல, வாயிலையும் பேஸ்பால் விளையாடுறாங்க. ஏன்னா ப்ரூக் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி T20 அந்த ஃபர்ஸ்ட் T20 அவுட் ஆகும்போது ஃபாகா இருந்துச்சு, அதனாலதான் நாங்க தோத்துட்டோம்னு சொல்ற ரீசனா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இங்க பென் டெக்கெட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் நாங்க இந்த சீரீஸ் எல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க போறது இல்ல, 3-0 தோக்குறது இல்லை எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நாங்க ஃபைனல்ல இந்தியா அடிப்போம் சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு சொல்லி வளர்றதா இருக்கட்டும். ஏன் இவங்க எப்படி இருக்காங்கன்னே தெரியல. எண்ட் ஆஃப் தி டே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கு ஆக்சுவலா, எஸ்பெஷலி இன் ஓடிஐ கிரிக்கெட். ஏன்னா ரொம்ப ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல. அதுவும் இந்த அடி மரண அடி அவங்களுக்கு நாட் ஐடியல் ப்ரிப்பரேஷன் பிஃபோர் என்டரிங் இன்டு தி சாம்பியன்ஸ் ட்ராஃபி. புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம அப்ரோச் வேணா இப்படியே இருக்கணும், நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபில நல்லா விளாடலாம்னு சொல்லிட்டு அங்க ஆல்ரெடி ஒரு டீம் இருக்கு ஆப்கானிஸ்தான். ஓகே, ஒரு தரமான 3 ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க, வச்சு உருட்டுவாங்க. ஸோ அதனால நிறைய காம்படிஷன் ஃபேஸ் பண்ண போறாங்க இங்கிலாந்து, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி புதுசா ஜாஸ் பட்லர் ஒரு வழியா சேஸ் பண்றேன்னு, அதாவது ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்சாவது பண்ணிருக்கணும், கட்டக்கிலேயாவது அவர் பண்ணிருக்கணும். இந்த முறை பாத்தீங்கன்னா நாங்க சேஸ் பண்றோம்னு சொன்னாரு. அதுக்கு ஓகே, ஒரு வேல்யூபிள் ரீசன் இருந்தது. ஏன்னா அகமதாபாத் விக்கெட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா சேசிங்க்கு நல்லா இருக்கும். டியூவும் நிறைய வந்துச்சு ஆக்சுவலா இன்னைக்கு. அன்பார்ச்சுனேட்லி டியூ வரும்போது இல்ல, 28வது ஓவர்ல வந்துச்சு. அப்ப இவங்க கையில என்ன அட்லீஸ்ட் ஒரு 6 விக்கெட் 7 விக்கெட்டாவது இருந்திருக்கணும். ஆனா டியூ வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோட ஸ்கோர் கார்டு பார்க்கும்போதுல 9 விக்கெட் இருந்தது. அப்ப எந்த அளவுக்கு போரா பேட்டிங் ஆடிருக்காங்க பாருங்க, எந்த அளவுக்கு பேட்ஸ்மேன் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்றது மட்டும் முக்கியம் இல்ல, அந்த டியூ வரும், அதுக்குள்ள நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கோர் அடிப்போம், அதுக்கப்புறம் டியூ வந்தோடனே அந்த அட்வான்டேஜ் எடுத்துட்டு கேம் முடிப்போன்ற அந்த ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு இருக்குல்ல, அது இல்லையே இங்கிலாந்து கிட்ட. அதுதான் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது இங்கிலாந்தோட அப்ரோச்சை பார்க்கும்போது. சோ இந்தியா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 356 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. ஹியூஜ் ஸ்கோர், எந்த டவுட்டுமே இல்ல. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம என்ன நினைச்சோம்னா they will score at least 380. புரியுதா உங்களுக்கு? சோ ஸ்டார்டிங்ல ரோஹித் சர்மா ஒரு ஃபென்டாஸ்டிக் பால் ஃப்ரம் மார்க்வுட் அவுட் ஆயிட்டாரு. சோ அது ஒரு மிகப்பெரிய பாடி ப்ளோ இந்தியாவுக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு குரூஷியல் பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு. சுமன் கில்லும் சரி விராட் கோலியும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 116 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். ஸோ சுமன் கில் அவரோட ஃபார்மை இந்த சீரீஸ்ல பயங்கரமா கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு. முக்கியமா விராட் கோலி ஒரு 52 ரன்ஸ் அடிச்சாரு. நாட் அ டிபிக்கல் இன்னிங்ஸ், அது மட்டும் எனக்கு தெரியும் கொஞ்சம் ஸ்கிராச்சியா தான் இருந்தது. பட் ஸ்டில் அவருக்கு அந்த 52 இஸ் கோயிங் டு கிவ் ஹிம் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் என்ட்ரிங் இன்டு தி சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஏன்னா இதுவே ஒரு சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்லயோ இல்லை 11 12 அவுட் ஆயிட்டு இருந்தாருன்னா இன்னுமே அந்த ஒரு நெகட்டிவிட்டி மைண்ட்ல இருந்திருக்கும். சின்ஸ் அந்த ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சதுனால பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் ஹிம் பர்சனலி ஆஸ் வெல் அஸ்
டீமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும். ஸோ அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் ஒன்ஸ் கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனதர் இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சுங்க பிட்வீன் சுப்மன் கில் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர். இதுதான் ஒரு மிகப்பெரிய பாடி ப்ளோ கொடுத்துச்சு இங்கிலாந்துக்கு, அது எந்த டவுட்டுமே இல்லை. இவங்க 2 பேரும் சேர்ந்து மோர் தென் 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதாவது ஒரு பேஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்தியா அட்லீஸ்ட் ஒரு 350 அடிக்க முடியும்ன்ற அளவுக்கு இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இன்னொரு விஷயம் கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும், விராட் கோலி 52 அவுட் ஆனது ஓகே, பட் ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா அதில் ரஷீத் பால் அவுட் ஆனாரு. அதாவது பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள்ங்க, நம்மளுக்கு ஓவராலா பார்க்கும்போது இல்ல வா வாட் அ டெலிவரி அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஆக்சுவலா விராட் கோலி அது தப்பான லைன்ல ஆடுறாருன்றதான் உண்மையான ஒரு விஷயம். அதை மறுபடியும் பண்றாருன்றதா உண்மையான ஒரு விஷயம். இந்த ஹேபிட் விராட் கோலிக்கு இருக்கு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் ஆடக்கூடாதுன்னு போது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டூர்ல கிட்டத்தட்ட 9 தடவை போய் அவுட் ஆயிட்டு வந்தார். ஸோ ஒரு விஷயத்த அவர் வந்து மறுபடியும் பண்ணிட்டே இருப்பாருன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். பட் அதில் ரஷீத் டீம் அதை தான் பண்றாரு. பேக் ஃபுட்ல போய் அதில் ரஷீத் ஆடுறதை விட்டுட்டு ரொம்ப ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி விளையாடணும்னு அவசியமே கிடையாதுங்க. க்ளோஸ் டு த பாடி டேர்னிங் பால்ல, இது டெஸ்ட் கிரிக்கெட் இல்ல, ஒன் டே கிரிக்கெட். நீங்க பேக் ஃபுட்ல போய் சும்மா அப்படி தள்ளி விளையாடலாம். ஜோ ரூட்லாம் பாருங்க, முக்காசி எல்லா பாலும் பேக் ஃபுட் தான் போவார். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் ஆக்சுவலா விராட் கோலி கொண்டு வரணும். ஸோ நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஐயரும் கில்லும் செம்மையா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கில் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் 100 அடிச்சாரு. அவரோட 7th ODI 100, அவரோட கிரிட்டிசிசம் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா ஒழிச்சு கட்டிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் முக்கியமா அவரோட ஃபார்ம் ரொம்ப முக்கியங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி போறதுக்கு முன்னாடி. தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கரெக்டா? ஸோ அவர் 112 அவுட் ஆயிட்டாரு அதில் ரஷீத் பால்ல. அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் கண்டினியூ பண்ணி ஃபேண்டாஸ்டிக்கா விளையாடினாரு. 78 ரன்ஸ். அவருக்கும் இது ஒரு நல்ல சீரீஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு சரியான இன்னிங்ஸ் விளையாடினார், 58 செம்ம கேமியோ. செகண்ட் மேட்ச்ல ஒரு 40 ரன்ஸ் அடிச்சாரு. இப்போ ஒரு 78. இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சீரீஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல விராத்துக்கு இன்ஜுரி ஆனதுனால தான் ஸ்ரேயாஸ் ஐயர் விளையாடினார். இல்லைன்னா விராட் தான் ஆடி இருப்பாரு. ஸோ எப்படி லக் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்க. அது லக்குன்றதை விட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரேயாஸ் ஐயரை அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கிட்டாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா லக்குன்றதை விட ஆக்சுவலா வந்து நம்ம ஸ்ரேயாஸ் ஐயருக்கு தான் வந்து பாராட்டுகள் சொல்லி ஆகணும். எப்படி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு அவரோட பொசிஷன் இருக்கு பாத்தீங்கன்னா நம்பர் 4 எப்படி சீல் பண்ணிட்டாருன்னு பாருங்க. ஸோ ஃபென்டாஸ்டிக் சீரீஸ் ஃபார் ஹிம். அண்ட் அதுக்கப்புறம் KL ராகுல் இந்த மாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் ஃபர்தரா வந்தாரு பேட்டிங் ஆர்டர்ல. அண்ட் நிஜமாவே அவருக்கும் இது குரூஷியல் இன்னிங்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஃபெயிலியர், 29 balls 40 runs, ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா கண்டிப்பா அவருக்கு இது ஹெல்ப் ஆகும். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இன்னொரு விஷயம் எனக்கு என்ன ஒரு கிளாரிட்டி கொடுத்துச்சுன்னா, KL ராகுல் இந்த 3rd ODI அவங்க விளையாட வச்சதுல ஸோ கிளியரா தெரியுது இந்தியா வந்து பாத்தீங்கன்னா KL ராகுல ட்ரஸ்ட் பண்றாங்க. ரிஷப் பண்ட் இஸ் பேக்கப் விக்கெட் கீப்பர் தான், நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நீ தான் எங்களுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபில நம்பர் 5 or நம்பர் 6 விளையாட போறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸை KLக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்பவும் ஒரு 40 runs அடிச்சிட்டாரா, ஸோ இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் இஸ் கான்ஃபிடன்ஸ். ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கன்சர்னா இருந்தது 2 ஃபேக்டர்ல. ஒன்னு, என்னப்பா விராட் கோலி இன்னும் ஒரு ஸ்கோர் அடிக்கலையே, KL ராகுல் பெருசா அடிக்கலையே. ஸோ விராட் ஒரு 50 போட்டாரு, ராகுல் ஒரு 29 balls 40 runs. ஸோ அந்த பாக்ஸஸும் டிக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா எல்லாருமே வந்து ஒரு கேமியோஸ்லாம் விளாண்டாங்க. தட்ஸ் வை தே வர் ஏபிள் டு ஸ்கோர் 356 runs. அண்ட் இங்கிலாந்து போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு 3 பேரோட போலிங் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் அதில் ரஷீதை சொல்லியே ஆகணும். என்ன மனுஷங்க, சான்ஸ் இல்லை. இவர் எப்படி IPL ஒரு டீம் கூட எடுக்காம இருக்காங்கன்னு தெரியல. ஃபென்டாஸ்டிக் போலிங் ஸ்பெல், 4 wickets. அதாவது ஜென்ரலா அதில் ரஷீத் எனக்கு பிடிச்சது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லுவேன், லென்த்தை வேரி பண்ணி போடுவாரு, பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி போடுவாருன்னு. அண்ட் முக்கியமா அதில் ரஷீதோட பிளஸ் என்னன்னா ஃபிளைட் பண்ணுவாரு. லெக் ஸ்பின்னர் என்னைக்குமே விக்கெட்ஸ் எப்படி எடுப்பாங்கன்னா ஒரு 60, 70 அந்த கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க வந்து ஃபிளைட் பண்ணும் போது தான் பால் டேர்ன் ஆகும் நல்லா. ஓகேங்களா, டிபிக்கலா. ஸோ அந்த மாதிரி தான் ஆக்சுவலா அதில் ரஷீத் போட்டு விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அந்த ஒரு டிபிக்கல் லெக் ஸ்பின்னர் விக்கெட்ஸ் அவர் எடுக்கும்போது பார்க்கும்போதே இல்லப்பா வேற லெவல்ரா இந்த ஆளுன்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லி விராட் கோலியை தூக்குறாரா. அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுத்தாரு பாருங்க, 2 6 அப்பதான் ஹர்திக் விட்டாரு. ஓகே, லாஸ்ட் பால் ஆஃப் ஸ்பெல் பியூட்டிஃபுல்லா அதே மாதிரி லெக் ஸ்டம்ப் பெல்ல ஒரு நல்லா தூக்கி ஒரு லெக் ஸ்பின் போட்டாரு, டிஃபென்ஸ் ஆட போனாரு, ஆஃப் ஸ்டம்ப் டிங். அதெல்லாம் வேற லெவலா இருந்தது. இன்ஃபேக்ட் நான் என்ஜாய் பண்ண அதில் ரஷீத் ஸ்பெல்ல. அதுக்கப்புறம் மார்க் வுட் இந்த மேட்ச்ல ஃபென்டாஸ்டிக்கா போட்டாருங்க. எஸ்பெஷலி அவரோட நியூ பால் ஸ்பெல் வேற லெவல்ல இருந்துச்சு. அவரு கூட வந்து பாத்தீங்கன்னா தங்கு ஓடி வந்து அடிச்சு போடுற போலர் தான். ஹர்ஷித் ராணா சிலது கத்துக்கணும். ஹர்ஷித் ராணா வந்து டாலா இருக்காரு, எல்லாமே இருக்காரு. ஆனா அந்த ஃபுல்லர் லென்ஸ் போட அவரும் கொஞ்சம் கத்துக்கணும் நியூ பால்ல. சம்டைம்ஸ் டிரைவ் ஆடி 4 போகும். ஆனா ஒரு வாட்டி டிரைவ் ஆடலாம், 2வது ஆடும்போது எஜ் வாங்க வாய்ப்புகள் இருக்கு. அதான் எக்ஸாக்ட்லி மார்க் வுட் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் அவுட் ஆகினார். பியூட்டிஃபுல்லா போட்டார் நியூ பால்ல, அன்பிளேபிளா இருந்தாரு. ஒரு சின்ன ஸ்விங் இருந்தது ஸ்டார்டிங்ல, அது செம்மையா விளையாடினாரு. ஆக்சுவலா அதாலதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப்மன் கில்லோட இன்னிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த ஒரு டஃப் மூமெண்ட்டை கில் சர்வைவ் ஆகினாரு. அந்த சர்வைவ் ஆனதுனால தான் he could able to score free flowing. அதுக்கப்புறமா ஸோ ஒரு டிபிக்கல் ODI பிளேயர்ஸ் அப்படிதான் விளையாடுவாங்க. இனிஷியலா தே வில் சர்வைவ் தோஸ் டஃப் மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தே வில் பில்ட் அ ஸ்கோர். தட் இஸ் வாட் உங்களுக்கு ODI கிரிக்கெட்ல தேவை. சும்மா வந்து ஸ்லாம் பேங்க் நீங்க வந்து விளையாடிட்டு போக முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு சகீப் முகமதோட ஸ்பெல்ல நீங்க பார்க்கும்போது இல்லை நாங்க 69 ரன் கொடுத்துருக்காரு, என்ன பெருசா பண்ணிட்டாருன்னு கேட்பீங்க. ஆனா எனக்கு அவரோட போலிங் ஸ்பெல்ல பிடிச்சிருந்தது. என்னன்னா நிறைய யாக்கர்ஸ் போட்டாரு.
கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 யாக்கர் போட்டிருப்பாருங்க. அதே மாதிரி யாக்கர் போட்டு எல்பிடபிள்யூ ஆகுனாரு கேஎல் ராகுல. ஸோ சில டைம்ல அவர் கொஞ்சம் லூஸ் பால்ஸ் போட்டாலுமே அந்த மனுஷன் கிட்ட ஸ்கில் சூப்பரா இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி டீமா யாருமே விளையாடாததுனால இந்த போலர்ஸ் வெளியில தெரியல. பட் பிக் ஆஃப் த போலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ரஷீத் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் டியூ வரப்போகுது, எந்த டவுட்டுமே இல்லை. இங்கிலாந்து கிரிக்கெட்டுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மேட்சை வின் பண்றதுக்கு. பிகாஸ் 350 இருந்தாலுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிச்சில் இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் 3 மேட்சும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஓப்பனர்ஸ் மினிமம் 60 ரன்னாவது அடிக்கிறாங்க 30 பால் 40 பால்ல. அதே மாதிரி தான் இந்த மேட்ச்லயும் 6 ஓவர்ல 60 ரன் கிட்டத்தட்ட அடிச்சாங்க. ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா பென்டெக்கெட் கையில கொடுத்துட்டு போனாரு. என்ன வச்சுக்கோங்க, பென்டெக்கெட் இன்ஜுரியோட விளையாடினாரு. அதனால நான் ரன்னிங்லாம் இல்ல, ஒன்லி ஃபிளைங்கிற மாதிரி அவர் பேட்டை விட்டுட்டு இருந்தாரு. அவர் அவுட் ஆனானே கொஞ்ச நேரத்துல ஃபில் சால்ட். இதுதான் இந்த சீரீஸ்ல இங்கிலாந்துக்கு நடக்குது. என் ஜோடி அவுட் ஆயிட்டானா, நானும் அவுட் ஆயிட்டு போயிடுறேன் அப்படின்னு 2 பேரும் வந்து தப்பன்னு அடிக்கிறாங்க. டக்குன்னு ஒண்ணே 2 பேரும் அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாம் பேட்டன் இந்த மேட்ச்ல வந்து கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டாங்க. அங்கதான் எனக்கு ஒரு இஷ்யூஸ் இருக்கு. நான் ஒத்துக்கிறேங்க, அதாவது டாம் பேட்டன் வந்து இறங்கி ஒரு 38 ரன் சூப்பரா அடிச்சாரு, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் டெஃபினட்டா ஒரு ஹாரி ப்ரூக் மாதிரி பிளேயரை ஒரு நம்பர் 3ல இறக்கி விட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விளையாடு. ஸ்பின் தானே திணற, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இறங்கி அடி, ஒரு 30-40 ரன் அடிச்சிரு, செட் ஆயிடு. அப்புறம் நீ ஸ்பின்னர்ஸ் விளையாடும் போது உனக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் வரும் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் ஆக்சுவலா இங்கிலாந்து. அதை விட்டு நீங்க வந்து டாம் பேட்டன் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் ஆஃப் ஜேக்கப் பெத்தல், ஓகேவா? அவருக்கு நீ கான்பிடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே ஓகே. ஆனா நம்பர் 5 நம்பர் 6ல விளையாட்டுமே நீ உன்னோட மெயின் பிளேயர் ஹாரி ப்ரூக் தானே, அவருக்கு கொடுக்கணும்ல. ஏன்னா அவர் தானே டாப் ஆர்டர்ல விளையாடுறாரு, அவுட் ஆஃப் ஃபார்ம்ல வேற இருந்திருக்காருல. சோ அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மறுபடியும் ஸ்பின்னர்ஸ் வரவும் அவங்க ஸ்ட்ரகிள் ஆகவும் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர் அடிக்க போய் விக்கெட் விழுதும் இது தெரிஞ்ச விஷயம் தான். என்னதான் அந்த ஸ்டார்ட் கண்டிப்பா இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். சால்ட்டும் சரி இந்த பக்கம் டக்கெட்டும் சரி பேட் விட போறாங்கன்னு கன்ஃபார்மா தெரியும், கரெக்டா? பட் அட் த சேம் டைம் 2 பேரும் ஒன்னா அவுட் ஆவாங்கன்னு தெரியும். ஸோ இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங்ல அடிப்பாங்க, அப்புறம் 2 பேர் அவுட் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடலான்னு. எக்ஸாக்ட்லி அதே தான் நடந்துச்சு. என்னதான் டாம் பேட்டன் 38 அடிச்சாலும் ஒன்ஸ் அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டக்குன்னு பட்லர் அவுட் ஆனாரு, ப்ரூக் அவுட் ஆனாரு. ஸோ கேமே டோட்டலா மாறிடுச்சு. லிவிங்ஸ்டனும் வந்து பாத்தீங்கன்னா ஹேட் அ வெரி வெரி பேட் சீரீஸ். ஒரே ஒரு 40-46 ஏதோ அடிச்சாரு அந்த T20, இந்த ராஜ்கோட் T20ல. அப்பார்ட் ஃப்ரம் தட் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே இல்லை. பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிறதுக்கே பெருசா ஒண்ணுமே இல்லைங்க இங்கிலாந்துக்கு. புரியுதா உங்களுக்கு? 35 ஓவர் அதுக்கு மேல தாக்கு பிடிக்க மாட்டேங்கிறாங்க 50 ஓவர்ஸ் கிரிக்கெட்ல. என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? அதுவும் இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல ஸ்டே பண்ணி ஆயிருக்கலாம். ஜோ ரூட் ஆடினவருக்கும் ஓகே, அவர் எப்ப அக்சர் பட்டேல் பால்ல போல்ட் ஆனாரோ அப்பவே தெரிஞ்சு போச்சு கேம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் அட்லீஸ்ட் ஒரு ப்ரொலாங் பண்ணி விளையாடுவார். பட் ஜோ ரூட் அலோன் கான் வின் யூ மேட்சஸ்ல. ஜோ ரூட் மாதிரி இன்னும் ஒரு 2 பிளேயர் வேணும். இந்தியாவுக்கு இருக்காங்க பாருங்க, ஒரு சுப்மன் கில் இருக்காரு, ஒரு விராட் கோலி இருக்காரு, ஸ்ரேயாஸ் ஐயர் கிட்ட 2 கியர் இருக்கு. நீங்க அடிச்சும் விளையாடலாம், அட் த சேம் டைம் அவரால் நார்மலாவும் இன்னிங்ஸை பேஸ் பண்ணி விளையாட முடியும். ஸோ இதெல்லாம் இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். 2023 டெம்ப்ளேட்டை தான் இந்தியா மறுபடியும் எடுத்துட்டு வராங்க. 2023 வேணா நம்ம ஃபைனல்ல தோத்துருக்கலாம் கைஸ், ஆனா முன்னாடி விளையாடின 10 மேட்ச்மே இந்தியா வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா வி ஹேவ் ப்ராப்பர் 50 ஓவர்ஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் நம்மளோட பிளேயிங் 11ல. இங்கிலாந்து கிட்ட அது இல்லை, அது மட்டும் கிளியரா தெரியுது. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸ்பால் அப்ரோச்சை வந்து 50 ஓவர்ஸ் கிரிக்கெட்ல எடுத்துட்டு வந்தாங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் தெம். முதல்ல 50 ஓவர் ஃபுல்லாவே அவங்க விளையாட போறது இல்லை, அது ஒரு பிரச்சனை. செகண்ட் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த சீரீஸை தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மேட்ச் 142 ரன்ஸ் வித்தியாசம் தோத்துறாங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதில் ரஷீத்க்கு ஏற்ற மாதிரி சரியான பேக்கப் போலர் யாருமே இல்லை. ஸ்பின்னர் நான் சொல்ல வரேன். நீ வெறும் லிவிங்ஸ்டனையும் ஜோ ரூட்டையும் வச்சு உருட்ட முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். டாம் பேட்டனை ரீப்ளேஸ்மெண்ட்டா எடுத்ததுக்கு ஒரு ஸ்பின்னர் எடுத்துருக்கலாம், ஓகே? அந்த ஒரு டாம் ஹார்ட்லின்ற ஒரு ஸ்பின்னர் எடுத்துக்கலாம். லியாம் டாசன் கூட ஆக்சுவலா SA T20 லீக்ல நல்லா பண்ணாருங்க, அவரு கூட இந்த மாதிரி சீரீஸ் எடுத்துட்டு வரலாம். அந்த மனுஷன் வந்து ஃபார்ம்ல தான் இருக்கான், அவனை கூட எடுத்துட்டு வரலாம். செம்மையா போலிங் போடுறான், வேற லெவல்ல போட்டுட்டு இருக்கான் லியாம் டாசன். ஸோ எனக்கு விஷயம் உங்க கான்செப்டே புரியல. ஸோ நிறைய ஓட்டை இருக்கு. இவங்க செமிஃபைனல் வந்தாங்கன்னா அதுவே பெரிய விஷயம் நான் நினைப்பேன். இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்தியா போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அர்ஷித் இந்த மேட்ச்ல வந்தாரு, வழக்கம் போல நியூ பால்ல விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. அர்ஷித் ராணா வழக்கம் போல நியூ பால்ல ரன்னை வாரி கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஓல்டு பால்ல வந்து 2 இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் எடுத்தாரு. அக்சர் பட்டேல் இன்னைக்கு ஜடேஜா இல்லைனாலும் அக்சர் பட்டேல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சூப்பரா போட்டாரு, அவரும் 2 விக்கெட் எடுத்தாரு. குல்தீப் யாதவ் வாஸ் ஆல்சோ லுக்கிங் குட் இன்னைக்கு கம்பேர் டு ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ இவரும் நல்லா போட்டாரு. அட் த சேம் டைம் நிறைய அட்வான்டேஜ். வாஷிங்டன் சுந்தர் மேபி கூட பீன் லிட்டில் எக்ஸ்பென்சிவ், பட் ஸ்டில் அவரும் 1-2 பால் நல்லா போட்டாரு. அவர் பாலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம்பிங் மிஸ் ஆச்சு. ஸோ ஓவரால் இந்தியாவோட போலிங் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. ஹர்திக் பாண்டியா கூட வந்து கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்தாலும் அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அவர்கிட்ட இருக்கு. ஸோ எவ்ரி திங் வென்ட் குட் ஃபார் இந்தியா. நான் என்ன நினைச்சேன்னா இந்த போலிங் அட்டாக்ல கொஞ்சம் அடி வாங்குவாங்க, இந்த கேம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. ஏன் ஒரு ஸ்டேஜ்ல என்ன நினைச்சேன்னா இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இங்கிலாந்து டு வின் த மேட்ச்னு. பட் அந்த ஸ்டார்டிங் ஓப்பனர்ஸை தவிர ஐ டோன்ட் திங்க் ஸோ அவங்க மற்ற பிளேயர்ஸ் யாருமே பெருசா இம்பாக்ட் கொடுக்கல இந்த சீரீஸ்ல. ஏதாவது ஒரு மேட்ச்ல 300 மேல அடிச்சிருக்கலாம், 50s வேணா போட்டுருக்கலாம். பட் 50s alone is not going to help you in 50 ஓவர்ஸ் கிரிக்கெட்ல. நீங்க 100 அடிக்கணும், ஒரு பிளேயர் நின்று 100 அடிச்சா மட்டும்தான்
நீங்க வந்து கிரிக்கெட் மேட்சஸ் வின் பண்ண முடியும் 50 ஓவர் ஃபார்மேட்ல. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கிலாந்து ஆர் கோயிங் டு ஹேவ் அ டஃப் டைம் இன் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி. இதே மாதிரி அப்ரோச்ல விளாட்னாங்கன்னா பிளஸ் அவங்களோட ஸ்குவாட்லயும் நிறைய ஓட்ட இருக்கு. பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி அவங்க பிக்ஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்ஸ். எஸ், பும்ரா இல்ல, அது ஒரு மிகப்பெரிய வருத்தம். பட் நான் திருப்பியும் சொல்ல வரேன் கைஸ், சாம்பியன்ஸ் ட்ராஃபின்றது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மேட். ஓகே, ஐசிசி டோர்னமெண்ட்லேயே ஒரு சின்ன டோர்னமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான். ஃபைனல் வரைக்கும் போனீங்கனாலே வெறும் 5 மேட்ச் தான், இப்படி முடிஞ்சிடும். ஸோ நீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஷமி நல்லா போட்டுட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி அர்ஷதீப் போல் அர்ஷித் ராணாவை பேக்கப் பண்ணி ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணிக்கே தெரியாம நீங்க ஃபைனல் போயிடலாம். அங்க உங்க பெஸ்ட் கேம் கொடுத்து நீங்க வின் கூட பண்ணலாம். எனிதிங் கேன் ஹேப்பன்றதா நான் சொல்ல வரேன். ஏன்னா நிறைய மெயின் டீம்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் விளையாடல. ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்துக்கோங்க, ஸ்டார்க் இல்ல, கமின்ஸ் இல்ல, ஏசல்வுட் இல்ல. ஸோ நிறைய டீம்ஸ்க்கு கீ பிளேயர்ஸ் மிஸ் ஆறாங்க. அதை பத்தி நான் தனியாக ஒரு வீடியோ போடுவேன், வேற விஷயம். ஸோ இந்தியா ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்தியாவோட பேட்டிங் நல்ல ஃபார்ம் இருக்கு. ஓகே, ஸ்பின்னர்ஸ் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. கண்டிப்பா they are going to dominate. ஃபாஸ்ட் bowling மட்டும் ஓரளவுக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா இந்தியாவுக்கும் ஒரு அருமையான சான்ஸ் இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ ஓவரால் இந்த ஒரு 5 T20s and 3 ODIs நான் வந்து மொத்தமா கவர் பண்ணியிருக்கேன். நான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது இந்த ஒயிட் பால் சீரீஸ்ல? எந்த பிளேயரோட இன்னிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது? ஸோ இதெல்லாம் பத்தி நிறைய விஷயங்கள் உங்க மனசுல இருக்கும். எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.